வாய் வாய் கயப்புற மந்தாரை வழங்கிய வெஞ்சொல் காய் தனல் தலை நெய் சொரிந்தன கதம் கனற்ற கேகையர்க்கு இறை திருமகள் கிளர் இள வரிகள் துவை கயல் கண்கள் சிவப்புற நோக்கினள். சொல்லும். வாய் கயப்புற கசப்புற வாய் கசக்கிற மாதிரி மந்தரை வழங்கிய வெஞ்சொல் காய் கனல் தலை நெய் சொரிந்து என கதம் கனற்ற அந்த சொற்கள் இவளுடைய உள்ளத்திலே மந்தரையின் பேரிலே உண்டாகி இருக்கின்ற கோபமாகிய தீயின் மேல நெய் சொரிந்ததை போல நெய் கதம் கனற்ற கேகையருக்கு இறை திருமகள் கேகய ராஜாவுடைய பெண்ணாகிய திருமகளாகிய கைகேயி கிளர் இளவரிகள் தோய் கயற்கண் சிவப்புற செவ்வரி ஓடிய கண்கள் மேலும் சிவப்புற நோக்கினாள். சொல்லும். அடுத்து சொல்லப்பாடு கிளர் இள வரிகள் ரொம்ப அழகா இருக்கும். செவ்வரியோடிய கண்கள் எப்பேற்பட்ட வரிகள் அப்படின்னு கிளர் இள வரிகள் தோய் கயற்கண்கள் சிவப்புற நோக்கி. ஏற்கனவே செவ்வரியோடிய கண்கள், ஆனா அது இன்னும் சிவப்பாகிற மாதிரி. வெயில்முறை குல கதிரவன் முதலிய மேலோர் உயிர் முதல் பொருள் திறம்பினும் உரை திறம்பாதோர் மயில்முறை குல துரிமையை மனு முதல் மரபை செயலுற கொலை சிந்தையால் என் சொன்னாய் தீயோய். இவங்க ஒரு வார்த்தை வச்சுட்டான். இதை பிடிச்சிட்டு ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் விடாப்பிடியா சாதிக்கிறாங்க. மூத்த மகனுக்கே அரசுரிமை அப்படி இல்லை அப்படிங்கிறத தண்டகனுடைய கேஸ்லையும் அசமஞ்சன் கேஸ்லையும் பார்க்கலாம். இதே ரகுவம்சத்தில் இல்லை. மூத்த பிள்ளை சரியானவனா இல்லைன்னு சொன்னா அவனை நாட்டை விட்டு நீக்கிடுவாங்க. இந்த இடத்துல does not apply here. ரெண்டு பேரும் ஈக்குவலி கொடுக்கும். இங்க வந்து எல்லாமே சரியா இருந்ததுன்னா மூத்த பிள்ளைக்கு கொடுக்கலாம். அதைத்தான் வச்சிருக்கான். வெயில் முறை குல கதிரவன் முதலிய மேலம். இந்த ரகுவம்சத்துல பிறந்த எல்லா மேலோர்களும் உயிர் முதல் பொருள் திறம்பினும் உரை திறம்பாது. உயிர் போனாலும் மூலதனம் திரும்பினார், அவங்களுடைய தனம் குன்றி போனாலும் சொன்ன சொல் தவறாது. பிரான் ஜாய பல் வச்சம் நா ஜாய சொல்றாங்க இல்லையா? உயிரே போனாலும் சொன்ன வார்த்தையை மாற்றாதவங்க. மயில் முறை குலத்து உரிமை. இந்த மயில் முறை குலத்து உரிமையை கோட் பண்ணாத ஆளுங்க கிடையாது. ஆவே செய்யறத கோட் பண்ணிட்டு ஒரு ஆர்னித்தாலஜிஸ்ட் அவனுடைய இது இதையும் சொல்றாரு. அவன் கவனிச்சு சொல்லியிருக்கான். பேர்டு அப்சர்வர். அதுக்கு மட்டும் முதல் இதுக்கு வந்து அந்த கொண்ட இது வந்து பொன் நிறமா இருக்கு. மயில் குஞ்சு பறிக்கும் முதல் குஞ்சுக்கு அது வந்து எப்போ கொண்ட பொண்ணா இருக்கும். அது ஒரு ஆர்னித்தாலஜிஸ்ட் இது பண்ணி ஏதோ ஒரு சயின்ஸ் டுடே அது ஒரு பேப்பருக்கு கோட் பண்ணி வாங்க செய்யும். இதை வந்து சொல்றாங்க ஏதோ இருக்கு எடுத்துக்கோ. மயில்முறை குலத்து உரிமை. மயில்முறைங்கிறது கேகைய வம்சம். அதாவது எப்பவுமே மயிலுக்கு மூத்த குஞ்சு மகுடத்துக்கு வேற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி மயில்முறை இது. ரெண்டு அர்த்தம் உண்டு. அதாவது கேகி அப்படின்னா மயில். சமஸ்கிருதத்துல வந்து கேகினா மயில். கேகைய அப்படின்னா அது மயிலோட ரிலேட்டட் தான். இந்த கேகைய நாடக மயில்னு கூட வரும் பின்னாடி. இங்க இருக்கிற அயோத்தி, அயோத்தி வருஷத்துக்கு பேசுறேன். இல்ல மயில் முறை குலத்துல நான் பிறந்த கேகைய குலத்து உரிமைன்னு அவர் போட்டிருக்காரு. ஆனா இப்ப வந்து எது ரகுவம்சத்துல தானே இப்ப அதாவது ரெண்டு வம்சத்தினுடைய புகழையுமே சிதைக்கரை அர்த்தம் கொடுக்குறாரு. மயில்முறை குலத்து உரிமையை மனு முதல் மரபு. நான் பிறந்த கேகை வம்சத்தினுடைய புகழையும் இந்த சூரிய வம்சத்தினுடைய புகழையும் சேர்த்து செய்யுற புலை சிந்தையாய் என்ன வார்த்தை பேசின. இது இரண்டு மரபினுடைய புகழுமே குற்றமடையும்படி நீ என்ன சொன்ன, அது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் இவர் சொன்னது, அந்த முதல் குஞ்சுக்கு வந்து கொண்ட பொன்னிறமா இருக்காது. மற்ற குஞ்சுகளுக்கு
எல்லாம் அப்படி பொன்னிறம் ஆயிடும். அது போல முதல் குமாரன் மட்டுமே முடி சொல்லுவாங்க. இல்ல ஒரு முதல் மட்டும் பொன்னிறமாக இருக்கும் அப்படிங்கிற Some differences there. இல்ல இருக்காது. நூல் கட்டி இது பண்ணார். நான் எழுதினேன். இல்ல இவரே எழுதிருக்காரு. முதற் பார்ப்பின் கலாபத்து பிரிகள் பொன்னிறம் அடையாளவாறு போல முதற்குமாரனே, அதாவது அது வந்து டேர்னிங் கோல்டன்னாக்க நமக்கெல்லாம் தலை நினைக்கிற மாதிரி வச்சுக்குவோம். அது ஒரு வீக்னஸ், அது பிளஸ் பாயிண்ட். அந்த கொண்ட வந்து அடுத்த பாடல் ரொம்ப அழகான பாடல். எனக்கு நல்லையும் அல்லை நீ, என் மகன் பரதன் தனக்கு நல்லையும் அல்லை, அத்தருமமே நோக்கின் உனக்கு நல்லையும் அல்லை, வந்து ஊழ்வினை தூண்டை மனக்கு நல்லன சொல்லினை மதியிலா மனத்தோய். எனக்கு நல்லையும் அல்லை நீ, என் மகன் பரதன் தனக்கு நல்லையும் அல்லை, அத்தருமமே நோக்கின் உனக்கு நல்லையும் அல்லை, வந்து ஊழ்வினை தோண்ட மனக்கு நல்லன சொல்லினை மதியிலா மனத்தோய். நீ வந்து எனக்கு நல்லது சொல்லல, என் மகன் பரதன் தனக்கும் நல்லது சொல்லவில்லை, தர்மத்தை எண்ணி பார்த்தால் உனக்கே நீ நல்லது சொல்லுகிற, ஊழ்வினை தூண்ட உன் மனசுல தோன்றபடி மனக்கு நல்லன்னு சொல்லின மதியிலா மனத்தை, புத்தி இல்லாத மனசு. இந்த மனசு புத்தியினோட கண்ட்ரோல் இல்லாத மனசு. உன் இஷ்டத்துக்கு நீ பாட்டுக்கு பேசுற, புத்தி மனம் சித்தம் புலன் தான் இதெல்லாம் சொல்லாங்க. இதெல்லாம் வந்து மதியிலா மனத்தோடு இருக்கு. உனக்கு இதெல்லாம் இருக்கு, புத்தி தான் இல்லை உனக்கு, மனசில் தோன்றபடி சொல்ற. இப்ப இந்த பாட்டை எண்ணிக்கையில வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு 10-15 பாட்டு கழிச்சு இதை எப்படி பேச போறா, இதை அப்படியே மறுக்க போறா பாடு. இது இந்த மனக்குங்கிறது வந்து இடைக்குறை, மனத்துக்குங்கிறத மனக்கு வந்து வலித்த இல்ல மனத்துக்குங்கிறத தான் மனக்குன்னு கொடுத்துருக்காங்க. மனத்துக்கு இடைக்குறையாது. அத்து வந்து பிறந்து இறந்து போய் பெறுவதும் இழப்பதும் புகழே. நிறம் திறம்பினும் நியாயமே திறம்பினும் நெறியின் திறம் திறம்பினும் செய்தவும் திறம்பினும் செயிர்த்தீர் மரம் திறம்பினும் வரன் முறை திறம்புதல் வழக்கோ. கைகை கேட்கிற வார்த்தை நான் சொல்றேன். சொல்லு. இந்த 5 நான் சொல்றேன். பிறந்து இறந்து போய் பெறுவதும் இழப்பதும் புகழே. மனுஷன் பிறந்தாலும் சரி இறந்தாலும் சரி, அடைவதும் இழப்பதும் புகழ் தான், வேற ஒண்ணும் கிடையாது. வாழ்க்கையினுடைய லட்சியமே என்ன? புகழடைய. தோன்றி புகழோடு தோன்றுக, அத்திலார் தோன்றலில் தோன்றாமை நன்று. அந்த இதுதான் சொல்றேன். பிறந்து இறந்து போய் பெறுவதும் இழப்பதும் புகழே. அப்படி இருக்கும்போது ஒரு 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 உண்மையான புகழ்னா இந்த இடத்துல ஃபேம்ங்கிற அர்த்தம் இல்லை, ஒரு நிலைத்த கீர்த்தி. புகழ் அப்படின்னா வந்து ஒரு நிறைவாழ்வு வாழ்ந்து அதனால அடையக்கூடிய புகழ். இல்ல இந்த சிக்கலுக்கு ஏன் நமக்கு இது வருதுன்னா, பாப்புலருக்கும் ஃபேமஸுக்கும் வித்தியாசம் நம்ம ஏற்பட்டுருக்கோம். புகழுக்கு அந்த இது கிடையாது. நம்ம இதுல புகழுக்கு ஒரே அர்த்தம் தான். புகழ்னா கீர்த்தி. நிறம் திறம்பினும் ஒளி மாறுபட்டாலும், நியாயமே திறம்பினும் நீதி மாறுபட்டாலும், நெறியின் திறம் திறம்பினும், நெறினா நல்லெறி, நல்நெறியினுடைய தன்மை மாறுபட்டாலும், செய்தவம் திறம்பினும் தவத்தினுடைய வலிமை அதுவே மாறுபட்டாலும், செயிர்த்தீர் மரம் திறம்பினும் குற்றமற்ற வீரம் அதுவே தவறி போனாலும், வரன்முறை திறம்புதல் வழக்கோ. வரன்முறைன்னா இந்த இடத்துல தர்மம், அதாவது இந்த குல தர்மம். வரன்முறை நீ சொல்றது வந்து குலத்தினது ஒழுங்கு, குலத்தினுடைய, அதாவது இவ்வளவு பெரிய தர்மங்கள் எல்லாம் மாறினாலும், பெற்ற தாயினை மகம் மறந்தாலும், பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், வீரை மீதி உடல் மறந்தாலும், கற்றநெஞ்சகம் கடை மறந்தாலும், கண்கள் இன்று இமைப்பது மறந்தாலும், நற்றவத்தவர் உள்ளிருந்தவங்கும் நமச்சிவாயத்தை நான் மற வேண்டும். அதுதான் சொல்ல. இத்தனை விதமான திறம்பல்கள் ஏற்பட்டால், பெற்றதாய் மக மறந்தாலும், பிள்ளையை பெரும் தாய் அந்த மாதிரியெல்லாம் ஏற்பட்டாங்க. இவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் நடந்தா கூட வரிசை ஒழுங்கு இருக்கு இல்லையா, குல மரபுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது மாறக்கூடாது. குல மரபுன்னு ஒண்ணு இருக்கு, மாறக்கூடாது.
அதை இல்லையா நீ மாத்திர இப்போ வரன்முறை திறம்புதல் வழக்கோ அப்படி செய்வதுதான் முறையோ முறையோ நியாயமோ? போதி என் எதிர் நின்று நின் புன்பொறி நாவைச் சேதியாக இது பொருத்தனன் புறம் சிலர் அறியேன் நீதி அல்லவும் நெறிமுறை அல்லவும் நினைந்தாய் ஆதி ஆதலின் அறிவு இது அடங்குதி என்றாள். போதி போயிடு, நீ நிக்காத போயிடு. என் எதிர் நின்று நின் புன்பொறி நாவை, எனக்கு எதிரில் நின்றுகிட்டு நின் புன்பொறி நாவை, புன்பொறினா அற்பத்தனமான பேச்சுக்கு இடமான அந்த நாக்க சேதியாது அறுத்தெறியாமல் இது சேதியாது இது பொருத்தன. இவ்வளவு தூரம் நீ பேசினதுக்கு உன்னுடைய அந்த அற்பத்தனமாக பேசிய உன்னுடைய நாக்க நான் வந்து அறுத்து எரியாம இருக்கேனே, சேதியாது இது பொருத்தன, நான் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். புறம் சிலர் அறியின், எனக்கு தரம் வெளியில வேற யாருக்காவது இது தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும்? நீதி அல்லவும் நீதி இல்லாதவற்றையும் நெறிமுறை அல்லவும் நினைந்தாய், நல்லொழுக்கம் இல்லாதவற்றையும் நீ நினைச்சு நினைந்தாய் ஆதி. அப்படி செய்த குற்றத்துக்கு நீ ஆளாவாய். அதனால அறிவிலி அடங்குதி, அறிவிலி அடங்குடா. அஞ்சி மந்தரை அகன்ற ஒரு டவுட் இதுல, இந்த சேதியாதுங்கிற அந்த வார்த்தை கொஞ்சம் புதுசா இருக்கு. சேதித்தல்னா வெற்றது, சேதனம்னு சொல்லுவாங்க. சேதனம் அந்த அந்த வார்த்தை நம்ம சுன்னத்துக்கு தமிழ்ல அதான் சொல்றேன். சம்ஸ்கிருத கட் பண்றது, நறுக்கிறது. சேதன் சிதைவுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, ரெண்டும் வேற வேற. செதுக்குதல் அப்படி கூட ஒரு சொல் இருக்கலாம். செதுக்குதல் கூட ரிலேஷன் இருக்கு. இல்ல சம்ஸ்கிருதத்துல சேதனம் அப்படின்னா வெற்றதுன்னு அர்த்தம். நாவை சேதித்தல்னா நாக்கா இருக்காம சேதம்ங்கற சிரச்சேதம், சிரச்சேதம் போல சேதம் சேதனம் சேதம் அப்படின்றது அதனுடைய சேத். அஞ்சி மந்தரை அகன்றிலர் அம்மொழி கேட்டும் நஞ்சு தீர்க்கினும் தீர்கிறாது அது நலிந்தென்ன தஞ்சமே உனக்கு ஒரு பொருள் உணர்த்துகை தவிரேன் வஞ்சி போலி என்று அடிமிசை விழுந்து உரை வழங்கும். அஞ்சி மந்திரை அகன்றிலை, இவ்வளவு கடுமையா கைகேயி பேசினாலும் அதை பார்த்து பயந்து போய் மந்திரை போயிடல. என்ன சொல்றா? அம்மொழி கேட்டும், இவ்வளவு தூரம் அவ சொன்னதை கேட்டும் அவ இருக்காளாம். எப்படி இருக்கா? அதுக்கு ஒரு அழகான உவமை சொல்றேன். நஞ்சு தீர்க்கினும் தீர்கிலாது நலிந்து தீர்கிலாது அது நலிந்தென்ன. அதாவது விஷத்தை எவ்வளவு விதமான முறிவுகள் கொண்டு நீக்க முயன்றாலும் அது நீங்காது இருந்து வருத்துதல் போல அந்த மந்திரை போகாம இருந்தான். அவ என்ன சொல்றா? அப்ப இது நலிந்தென்ன தஞ்சமே உனக்கு ஒரு பொருள் உணர்த்துகை தவிர. தஞ்சமே அதாவது விழியது இந்த இடத்துல. அதாவது என்ன, எனக்கு வந்து பற்றுக்கோடாக இருப்பவளே, உன்னை விட்டா நான் எங்க போவேன்? நீ தானே எனக்கு தஞ்சம். தஞ்சமே உனக்கு ஒரு பொருள் உணர்த்துகை, உனக்கு வந்து உண்மையான உறுதி பொருளை சொல்லாம நான் போக மாட்டேன். தவிரேன், எப்பவும் நான் உனக்கு வந்து உனக்கு எது நல்லதோ அதை நான் சொல்லிட்டே இருக்கேன். அதை சொல்றதை நான் நிறுத்தவே மாட்டேன். வஞ்சி போலி, வஞ்சி கொடி போன்றவளே. போலின்னு அந்த இடத்துல ஃபேக்குன்னு அர்த்தம் இல்லை, போலி போல் இருப்பவள். வஞ்சி போலி போலிக்கு அதான் அர்த்தம். இது போல் இருப்பது. வஞ்சி போலி என்று அடிமிசை விழுந்து உரை வாழணும். இப்ப காலில் விழுந்துட்டு அப்படியே நீ என்னதான் சொன்னாலும் நீதான் எனக்கு அஞ்சம், அதனால உனக்கு நல்ல சொல்றத நான் நிறுத்த மாட்டேன். இந்த அமைச்சரை பார்த்துக்கோங்க. அதாவது மினிஸ்டருக்கு வந்து திருவள்ளுவர் சொன்னானே, தம்முயிர்க்கு உறுதி எண்ணார் தலைமகன் வெகுண்ட போதும் வெம்மையை தாங்கி நீதி விடாது நின்றுழைக்கும். இது அநீதி விடாது. அதே வந்து அப்படி ஒண்ணு, உனக்கு ஒரு பொருள் உணர்த்துகை தவிர தெளிவா சொல்றாங்க. உனக்கு எது நல்லதோ அதை நான் சொல்லுவேன், அவ்வளவுதான். நீதி அவன் கிடையாது. நீ திட்டினா திட்டுவா.
ம். மூத்தவர்க்கு உரித்து அரசு எனும் முறைமையின் உலகம் காத்த மன்னனின் இளையனன்றோ கடல்வண்ணன் ஏத்து நீள் முடி புனைவதற்கு இசைந்தனன் என்றால் மீத தரும் செல்வம் மீத்தரும். மீத்தரும் செல்வம் பரதனை விலக்குமாறு எவனோ. சமராஜிக்கு. இது லாஜிக் சொல்லுங்க. மூத்தவர்க்கு ம். உரித்து அரசு, அதாவது வயதில் முதிர்ந்தவனுக்கு, மூத்தவன் அந்த இடத்துல எல்டர், வயது முதிர்ந்தவனுக்கு உரியது அரசு எனும் முறைமையில் அந்த அந்த கிரமப்படி பார்த்தால் உலகம் காத்த மன்னனின் இளையனன்றோ கடல் வண்ணன். தசரதனுக்கு வச்சனான் தானே. இந்த உலகத்தை காத்து வந்திருக்கிற தசரத சக்கரவர்த்தியை விட சின்னவன் தானே கடல் வண்ணன் ராமன். ஏத்து நீன்முடி புனைவதற்கு இசைந்தனன் என்றால் ஏத்து நீன்முடி எல்லாரும் போற்றுகின்ற அந்த பெரிய மணிமுடியை புனைவதற்கு சூட்டிக் கொள்வதற்கு இசைந்தனன் என்றால் அவன் அதுக்கு ஒற்றுக்கொண்டான், சம்மதித்தான் என்றால் நீ தரும் செல்வம் பரதனை விளக்குமாறு எவனோ. நீ தரும் செல்வம் பரதனை விலக்குமாறு எவனோ. நேர்மையை தருகின்ற அந்த ஐஸ்வர்யம் பரதனை சிம்பிள் லாஜிக் என்னன்னா, தகாதவன் என்று விளக்குவது எதனால்? இப்ப மூத்தவனுக்கு இளையவன் அரசாளக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க, கரெக்ட். தசரதன் மூத்தவன், ராமன் இளையவன். தசரதன் வந்து இளையவனுக்கு முடிசூட்ட ஒத்துனான், அதையும் ராமனும் ஏத்துனான். மூத்தவன் இருக்கும்போது இளையவன் அரசு ஏற்க ஒத்துக்கொண்டான். அப்ப பரதன் மட்டும் அது என்ன இருக்கு? அதுக்கு அவனுக்கு மட்டும் ஏன் அப்படியே ஆகலது? ராமன் மூத்தவன், பரதன் இளையவன். அதே தர்க்கத்தை வச்சு பரதனுக்கு முடிசூட்ட. அவன் வந்து மூத்தவன் இருக்கும்போது இளையவன் அரசால அவன் ஒத்துண்டா, பரதன் மூத்தவன் இருக்கும்போது அரசால ஏன் ஒத்துக்கூடாது? என்ன லாஜிக் பாருங்க. அதாவது எப்படியெல்லாம் லாஜிக்கை உண்டாக்க முடியும், இதெல்லாம் ஒரு விளையாட்டு காட்டுதான். அறநிரம்பிய அருளை அருந்தவர்க்கேனும் பெறல் அருந்திரு பெற்ற பின் சிந்தனை பிரிது ஆம். மரம் இணைந்து உமை வலிகிலர் ஆயினும் மனத்தால் இரல் உரும்படி ஏற்றுவர் இடையரா என்னல். அறம் நிரம்பிய அருளுடன் அருந்தவர்க்கேனும், அறமே அறநெறிப்படியே வாழ்கின்ற அருளுடை கருணை கொண்ட அருந்தவர்க்கேனும் பெரிய தபஸ்விகளுக்கு கூட பெறல் அரும் திரு பெற்றபின் கிடைத்தற்கரிய செல்வம் கிடைத்த பின்னால என்ன ஆகும்? சிந்தனை பிரிது ஆகும். அவங்களுடைய எண்ண போக்கே வேற மாதிரி ஆயிடும். உண்மை இல்லாம இருக்கிறப்ப அவன் ரொம்ப அறமுடையவனா அருளுடையவனா இருப்பான். ஆனா கிடைத்தற்கரிய செல்வம் கிடைச்சதுக்கு அப்புறமும் அப்படி இருப்பான்னு சொல்ல முடியாது. சிந்தனை பிரிது ஆகும். சிந்தனை வந்து மாறி போகும். மர நினைத்து மை வலியில நோயும், மரம் நினைந்து கொடுமை செய்ய வேண்டும் என்று நினைத்து மர நினைத்து உமை வலிகிலராய், உங்களோட உபதிரவ வலிகிலர் அப்படின்னா தொந்தரவு செய்ய, உங்களை தொந்தரவு செய்யாதவர்கள் ஆனாலும் மனத்தால் இரலுரும்படி இயற்றுவர் இடையரா இன்ன. அவங்க வந்து பிசிக்கலா அவங்கள அசால்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன மாறி போகும்? மரம் நினைந்து கொடுமை செய்ய வேண்டும் நினைத்து மை வலிகில இப்படி உங்களை தொந்தரவுப்படுத்த மாட்டாங்க. ஆனா மனத்தால் இரலுரும்படி, சைக்கலாஜிக்கல் டார்ச்சர், நீங்க வந்து மனது வருந்தும்படி, இரல்னா இந்த இடத்துல துன்பம், துன்புறும்படி இயற்றுவர். என்ன செய்வாங்க? இடையரா இன்னல், தொடர்ந்து உங்களுடைய மன வருத்தப்படும்படி சொல்லி செஞ்சுட்டே இது வரைக்கும் அந்த மொத்த எல்லா பாட்டையோட எனக்கு வந்து இது ரொம்ப பெஸ்ட் பாட்டு. இன்னும் இருக்கு பிரமாதமான ஆர்குமெண்ட். என்ன இந்த ஸ்டோக்ஸ் அடி எப்படியெல்லாம் கொடுக்க போறா பாருங்க. நீங்க படிங்க. புரியும் தன் மகன் அரசு எனின் பூதலம் எல்லாம் விரியும் சிந்தனை கோசலைக்கு உடைமையாம் என்றால் பரியும் நின் குல புதல்வர்க்கும் நினக்கும் இப்பார்மேல் உரியது என் அவள் உதவிய ஒரு பொருள் அல்லாது. புரியும் தன் மகன் அரசனில், புரியும் தன் மகன் அரசனில், தன் மகன் அரசு புரியும் என்றால் பூதலம் எல்லாம் எரியும் சிந்தனை கோசலைக்கு உடைமை.
புத்தி எப்பேற்பட்ட புத்தி தெரியுமா? பத்தி எரிஞ்சிருக்கிறவங்க அப்படிப்பட்ட சிந்தனையுடைய கோசலைக்கு உடமையாகும். ஏன்னா அவ பிள்ளைக்கு தான் ராஜ்யம் போறது, அவளுக்கு தான் எல்லாம் சொந்தமாயிடும். பரியும் நின் குல புதல்வர்க்கும் எத்தனை புதல்வருக்கு? ஒரு புதல்வனுக்கும் நினக்கும் உன் குலத்துல தோன்றின பரதனுக்கும் உனக்கும் இப்படிமேல் இந்த பூமி மேல உரியது என் அவள் உதவிய ஒரு பொருள் அவளா பார்த்து போட்ட பிச்சைக்காக தவிர உனக்கு எது ஓகேடா? ஏது அவ ஏதாவது கொடுத்தா தான் உனக்கு உண்டு, ஏதாவது கொடுத்தா உண்டு, பென்ஷன் கொடுத்தா உண்டு, ஏதாவது பேசாம போய் குந்தி காட்டி இங்க சொல்ற அந்த எரியும் சிந்தனை வந்து நீங்க சொன்ன அந்த விளக்கமா அழகை வச்சு நீங்க அவளை அவமானப்படுத்தினீங்க, அந்த சிந்தனை அவளுக்குள்ளே எரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் தொட்டு காட்டின்னு போறான். ஏன்னா இங்க எரியும் சிந்தனைங்கிறது ரொம்ப ஆடா இருக்கு. இல்ல, இங்க வெறியும் இருக்கு இந்த புத்தகத்துல. அப்படியே வெறியும் இல்ல இல்ல, இதெல்லாம் பூதலம் எல்லாம் விரியும் சிந்தனை கோசலைக்கு உடமையாம். பூதலம் எல்லாம் விரியும் சிந்தனை, அதாவது பூதலத்தை எல்லாம் பெற்றது என்று மனசு விரிஞ்சு சந்தோஷப்பட்ட அப்படிங்கிற பொருள் வந்துடும். இந்த எரியும் சிந்தனைங்கிறது மூலத்துக்கு அந்த விளக்கம், அந்த விளக்கத்துக்கு தூண்டும் மின்னலும் வறுமையும் தொடர்தர துயரால் ஈண்டு வந்து உனை இறந்தவர்க்கு இருநிதி அவளை வேண்டி ஈதியோ வெள்குதியோ. இவரை சொல்ற சக்கரவர்த்தி கைகேயின் இடத்து மிக்க அன்பு வைத்திருப்பதைக் கண்டு பொறாமையுற்ற சிந்தனையை உடைய கௌசலை என்றால் முதல் நூலுக்கு ஏற்கும். அதுக்காக தான் அது அந்த அந்த பாடத்தை அவர் எடுத்துருக்கார். எரியும் சிந்தனை அதுக்கு ஜஸ்டிஃபை பண்றார். விம்மல் நோயால் மாண்டு போதியோ மருத்தியோ எங்கனம் வாழ்த்தியோ. தூண்டும் இன்னல் வறுமை தொடர் தர உனக்கு எப்ப பாரு இன்னல் வறுமை இதுதான் தொடர் போறது. ஈண்டு வந்து உன்னை இறந்தவர்க்கு இரு நிதி அவளை வேண்டி இதியோ. உங்ககிட்ட வந்து தானம் கேட்கிறாங்க, அவளுக்கு அவங்க கொடுக்கணும்னா do you have any rights over the treasury? நீ இத்தனை நாளைக்கு உங்க கையில எடுத்து செலவு பண்ணிட்டு இருந்த முடியுமா? அது ராமன் நடத்தாண்டான், அவங்க அம்மாவுக்கு சொந்தம், உனக்கு என்ன சொந்தம் இருக்கு? ஒரு நாள உங்ககிட்ட வந்து பிச்சைக்காரங்க கூட நீ கொடுக்க முடியாது, அவங்ககிட்ட கேட்டு உயரால் ஈண்டு வந்து அதான் அந்த தூண்டும் இன்னலும் வறுமையும் தொடர்தரங்கிறது அவங்க கேட்கிறவங்களுக்கு உள்ள வாங்குறவங்க. ஃபர்ஸ்ட் உனக்கு என்ன சொல்றது ஃபர்ஸ்ட் பார்ட்ல சொல்றேன். இப்போ வந்து நீ யாரும் கொடுக்கணும் உன்கிட்ட இந்த துயரால வந்து இருக்கிறாங்க, அவங்களுக்கு இருநிதி அவளை வேண்டி இதியோ வெள்குதியோ விமல் நோயால் மாண்டு போதியோ. அப்ப என்ன பண்ணுவ? அந்த சமயத்துல அவளை போய் கேட்கறதுக்கு உனக்கு கூச்சமா இருக்கு. வேண்டி இதியோ அவகிட்ட போய் கேட்டு வாங்கி கொடுப்பியா? இல்ல போச்சு சும்மா இருப்பியா? இல்ல விமி அழுதுட்டு அந்த ஓரத்துல போய் அதாலே செத்து போவியா? இல்ல கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்க மருத்துவம் எங்கனும் வாய் எனக்கு பின்னால எப்படி வாழ போறோம். இது ஒரு ரிலேட்டடா ஒரு பாட்டு எனக்கு ஞாபகம் வருது. இதுல யுத்தகாண்டத்துல இந்த வானர வீரர்கள்லாம் இந்திரஜித்தை பார்த்து பயந்து ஓடிக்கிற போது அங்கதன் போய் அவங்க சமாதானப்படுத்த போகும்போது ஒரு பாட்டு வரும். அப்போ வந்து ஓடிட்டு என்ன பண்ண போறீங்க? நீங்க வீரர்களா இனிமே இருக்க முடியாது, கலப்பை பிடிச்சு வயல்ல உழ போறீங்களா? கிடையாது. நான் அந்த பாட்டை சொல்றேன், பிரமாதமான பாட்டு. அது கரண்வதை பாடலத்துல வருது. நான் சொல்றேன், ஆற வாழ்க்கையின் வணிகராய் அமைதிரோ, ஆற வாழ்க்கையின் வணிகராய் அமைதிரோ, கொழு வீரவாள் கொழு என மடுத்து உறுதிரோ, செருவினில் தேவரை செற்ற வீர வாழ்க்கையில் எங்கனம் வாழ்வி அப்படின்னு. வானரர்கள் கிடையாது, இது வந்து தூஷணனோ இல்ல கரணோ வந்து அரக்கர்களை பார்த்து வருது. அங்க வந்து இவர் சொல்ற இடம் வந்து மூலபல வதை இருக்கிய அந்த இடத்துல எல்லாரும் உண்டடிச்சுன்னு ஓடுறாங்க. அவங்க உண்டு திருக்க அங்கதான் அங்க வர பாட்டு இல்லை. அங்கேயும் ஒரு இடத்துல இந்த மாதிரி இந்த மாதிரி ஏதோ ஒரு பாட்டு தான் நீங்க சொல்ற பாட்டு தான் நான் சொல்றேன். எந்த இடத்துல இல்ல இவர் நீங்க சொல்ற இதுவா இருந்தால்
அதுக்காக நான் சொல்ற பாட்டு இவர் சொன்ன பாட்டு தான். அது எந்த இடம்ங்கிறது இது வந்து இது எனக்கு இதுவாச்சு. கரணதை படம் நல்ல பாட்டு. சிந்தையின் செய்ய திகைத்தனை இனி சில நாளில் தம் தம் இன்மையும் எளிமையும் நிற்கொண்டு தவிர்க்க உந்தை உன்னை உன் கிளைஞர் மற்றும் உன் குலத்து உள்ளோர் வந்து காண்பது உன் மாற்றவள் செல்வமோ மதியாய். யாரு ஆரண்ய காண்டம் தான். தூஷணவதை சிந்தையின் 75 சிந்தை என் செய்ய திகைத்தனை என்ன செய்யலாம் என்று கருதி உன் மகம் நீ திகைப்படைந்து நிற்கிற. இனி சில நாளில் தந்தையும் தந்தம் இன்மையும் எளிமையும் நிற்கொண்டு தவிர்க்க அவங்களுக்கு ஏற்பட்ட துன்பத்தை தீர்த்து கொள்வதற்காக உன் தந்தையும் உன்னுடைய உறவினர்களும் இங்கே வந்து நின்றால் சரியான லாஜிக். உங்க அப்பா வராருப்பா இந்த இடத்துக்கு வராங்க. இன்னைக்கு நீ எடுத்து கொடுக்கலாம், ஏன்னா உன் புருஷன் இது. நாளைக்கு அது அந்த பிள்ளை இது உன் பிள்ளை இது இல்லை. அவங்க வந்து கேட்க போறாங்க. நாளைக்கு அவங்களுக்கு ஒரு கட்டம் வந்து உன்னுடைய உறவினர்களும் உன்னுடைய அப்பாவும் வந்து நின்னா என்ன மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் பாருங்க. இவங்க குலவா அழிஞ்சுடுற மாதிரியும் கைவேயினோட குழந்தைக்கு ஏதோ கேடு வந்துடுற மாதிரியும் அதுக்கு ஒரு அழகான வார்த்தை போடுறாங்க. தம் தம் இன்மையும் எளிமையும் நின்கொண்டு ஒன்னு வச்சு தீர்த்துக்கணும் பாருங்க. அவங்களுடைய இன்மை, அவங்களுடைய வறுமையையும் அவங்களுடைய எளிமை, அதாவது அதனால உண்டான தாழ்வையும் நிற்கொண்டு தவிர்க்க உன் பேர்ல ரிலை பண்ணி உன் மூலமா அதை தீர்த்துக்கலாம் நினைச்சுண்டு வரும்பொழுது உந்தை அன்னை உன் கிளைந்தை அன்னை உன் கிளைஞர் மற்றும் உன் குலத்துள்ளோர் வந்து காண்பது அவங்க எல்லாம் வந்து உன்னை பார்க்க வராங்களே மாற்றவள் செல்வமோ மதியாய். உன்னுடைய யோசிச்சு பாரு, நீ என்ன அவங்ககிட்ட இருந்து வாங்கி கொடுக்க போற? அவளுடைய எதை பார்க்க போறாங்க? உன் சந்தத்தை பார்க்க போறாங்க. They are going to depend on the wealth of கௌசல்யா. உன்னுடைய செல்வம் இல்லை அது, ஞாபகம் வச்சுக்காத. அதுக்கு மேல ஐ அப்படிங்கிறது வந்து ஐங்கிறது இல்ல உந்தை எந்தை உந்தை உண்மைன்னு வரும். தந்தையும் அன்னை உன்னை உன் ஐ உண்மை உண்தாய் அன்னை இல்ல உந்தை எண்ணெய் உன் கிளை. உந்தை அன்னை வந்து அதுல ஓ உன் ஐ ஐனால அம்மா அம்மா ஐ அப்படிங்கற சொல்லிக்கு அம்மா தான். ஐயை அப்படிங்கறதுல ஐயை காணேர் அப்படின்னு ஒரு ஐ ஐயை நமஹா அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாமத்துல ஒரு நாமம் வருது. ஐயை ஐனா தலைவன் ஒரு பொருள். தலைவன் ஐயன் என்னை எந்தை முன் நில்ல நிமிர் பாரணி முன்னேற்று கண்ணென்று. அது ஆக்சுவலி அந்த இதுவும் வந்து இந்த தாய்ங்கிறதுல இருந்து தாய்க்குள்ள சொல் தலைவனுக்கு அது போடும். ஐயா வருது இல்ல, குலத்தலைவன் ஐ ஐயா அப்படிங்கிறதுல அந்த ஐ வரும். இந்த சங்கர் படத்துக்கு 5 பேர் வச்சதுக்கு அந்த வார்த்தைக்கு தலைவன்ங்கிற பேர் செட் ஆயிடுச்சு. எல்லாரும் வந்து ஐயா இப்போ அப்படி ஒரு படம் பேர் ஐ தலைவன்ங்கிற அர்த்தத்துல வச்சு ஜஸ்ட் ஐயா ஐ ஐ ஒருவேளை ஜெய ஆட்சியார் கூட வச்சுக்கலாம். அதான் படத்தோட பேரு ஐ தான் படத்தோட பேரு. எல்லாரும் விளக்கம் கேட்டபோது ஐனா தலைவன் அர்த்தம் அவர் விளக்கம் சொல்லிட்டாரு. அது வந்து எல்லா இடத்துலயும் பதிவாயிடுச்சு. தாத்தான்னு அர்த்தம். அது நம்ம பார்த்தோம் பாலகண்டம் பார்த்துட்டு இருக்கும்போது தாத்தான்னு அர்த்தம். சரி, அடுத்து வந்து காதலன் பெருங்காலம் நீங்க 74 காதலன் பெருங்காலம் 82. ரொம்ப உங்களுக்கு 82. காதல் உன் பெருங்கணவனை அஞ்சி படிச்சு முடிச்சு. காதல் உன் பெருங்கணவனை அஞ்சி அக்கனிவாய் சீதை தந்தை உன் தாதையை தெருகிலன் ராமன் மாதுளன் அவன் நுந்தைக்கு வாழ்வு இனி உண்டோ பேதை உன் துணையார் உள பழிபட பிறந்தார். The straw that broke the camel's back அப்படின்னா இதுல வச்சு அடிக்கிற ஒரு அடி. காதல் உன் பெருங்கணவனை அஞ்சி கனிவாய் சீதை தந்தை உன் தாதையை தெரிகிற. கேகய ராஜனுக்கும் அந்த ஜனகனுக்கும் ஒரு பகை இருக்கு. அந்த பகையை அவங்க வளர்த்துக்கல. ஜனகன்
கேகயராஜனை போய் போர் தொடுக்காம இருக்கான். ஏன்? தசரதன் தான் மாப்பிள்ளை. தசரதன் தான் மாப்பிள்ளைங்கிறதுனால மாப்பிள்ளையோட இன்னொரு மாமனார், இன்னொரு மாமனார், இவர் ஒரு மாமனார், அவர் ஒரு மாமனார். அந்த மாமனாரை போய் சண்டை போடக்கூடாதுன்னு அவன் காத்துட்டு இருக்கான், பேசாம இருக்கான். சரி, இன்னைக்கு தசரதன் போயிடான். தசரதன் காலி ஆயிட்டான். அதுக்கப்புறம் ராமன் இருக்கான். அந்த சமயத்துல உன்னுடைய ஜனகன் இப்ப ராமனுக்கு மாமனார். ஜனகன் இப்ப ராமனுக்கு மாமனார். சண்டைக்கு போனா ராமன் யார் பக்கம் நிற்பான்? உங்க அப்பா பக்கம் நிற்பானா இல்ல அவன் மாமனார நிற்பாங்க? யார போய் காப்பான்? நேச்சுரலி அவரோட ஃபாதர்ல தான் போவான். உங்க அப்பா காலி, அது யாரு நீ அழிச்ச? உங்க அப்பா அழிக்கிற. இதுதான் இன்செக்யூரிட்டியை ஜாஸ்தி பண்ணி இங்கதான் உடையறாங்க. இங்கதான் கையை உடையறாங்க. இல்ல இந்த மாதுலன்ங்கிறதுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க. மாதுலன் அவன் உந்தைக்கு வாழ்வினி உண்டோ. மாதுலன் அவன் ஜனகன் ராமனுக்கு மாதுலன். மாதுலன்னா மாமனார். மற்றும் நொந்தைக்கு வான் பகை பெரிது உள மரத்தார் சென்றபோது இவர் சென்று உதவார் எனில் செருவில் கொற்றம் என்பது ஒன்று எவ்வழி உண்டு. அது கூறாய் சுற்றமும் கெட சுடுதுயர் கடல் விழ துணிந்தாய். மற்ற நுந்தைக்கு வான்பகை பெரிதுவிடும். உங்க அப்பாவுக்கு அது மட்டுமா பெரிய இதுவா இருந்திருக்கோம். எல்லாருமே சண்டை. ஊர்ல இருக்க அத்தனை பேரும் பகைவர்களா இருப்பாங்க. என்ன யாரோடும் பகைக்கிலன் என்ற போது போரோடும் அப்படின்னு வால்மீகி வசிஷ்டர் சொன்னாரே. அந்த வாக்கியத்துக்கு இந்த கேகராஜன் சொல்ற டிஸ்கிரிப்ஷன் பார்த்தா கேகராஜன் போந்த மாட்டம் போறது. மற்றும் நுந்தைக்கு வான்பகை பெரிதுவிட மரத்தால் செற்ற போது அவங்கெல்லாம் வந்து இவனோட உங்க அப்பாவோட சண்டை போடும்போது இவர் சென்று உதவார். இங்க இருக்கிறவங்க இங்க அயோத்தி ஆசாமிங்க அங்க போய் உதவுன்னு சொன்னா அங்க போய் சப்ளிமெண்ட் பண்ணலன்னு சொன்ன கொற்றம் என்பது என்று எவ்வழி உண்டது என்று உண்டு அது கூற. அவன் எப்படி தொடர்ந்து அரசாள முடியும்? மற்ற பறவைகள்லாம் அவன் அழிச்சிட்டு போடுறது தொடங்கி கூட இவன் கூட போக போறது இல்லை. ஏன்னா நாளைக்கு தசரதன் இருக்க போறது இல்லை, ராமன் அரசார போறான். அவனுக்கும் சம்பந்தம் கிடையாது. சுற்றமும் கிடையாது. உன்னுடைய சுற்றங்கள் எல்லாம் அழிந்து போகும்படி நீயும் சுடுதேர் கடல் விட துணிந்தார். அந்த கடல்ல குழந்தை வந்து முடிச்சாச்சு. அந்த கடல் ஆரம்பிச்சு இந்த கடல் முடிச்சாச்சு. அதுவும் இந்த 2 பாட்டு முன்னால அவங்களாம் ஒன்னு தேடி வந்தாங்கன்னா எப்படி ஹெல்ப் பண்ணுவேன்னு வந்ததுக்கும் காரணம் சொல்லிட்டான். இப்படி ஒரு நிலைமை ஏற்படலாம், அப்போ அவங்க வருவாங்க. எல்லாம் கனெக்டட், எவ்ரிதிங் இஸ் கனெக்டட். இப்படி ஒரு லாஜிக்கல் டெவலப்மெண்ட் அதுல இல்ல. வாழ்க்கையில இவ்வளவு எலாபரேட் டெவலப்மெண்ட்ஸ் இல்ல. இந்த எல்லா ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு. தானம் கேட்டு வந்தா நீ என்ன பண்ணுவ? கோசலை இதெல்லாம் நுணுக்க, அதாவது ஒரு சில விஷயங்கள எலாபரேட். இந்த போர் இருக்கு பாருங்க, சண்டை போடுவான், ஜனகனுக்கு பகை இருக்கு, அந்த பாயிண்ட் இருக்கு. இல்ல அது இருந்திருக்காது. ஏன்னா ஜனகன் வந்து அப்படி சண்டைக்கு போற ஆசாமி கிடையாது. அது ஜனகனை வந்து இதாகிற மாதிரி இருக்கும். அவங்க 2 பேருக்கும் பகைமை இருந்ததுன்றதுக்குலாம் ஆதாரம் கிடையாது. இவர் சும்மா அப்படி இல்ல, அது கூனி வாய் தானே. கூனி வாய் சொல்ல என்ன வேணா சொல்லி போலாம். நான் படிக்கிறேன், நீங்க சொல்லுங்க. அடுத்து நான் படிக்கிறேன். ஏன்னா பாட்டு படிக்க வாய்ப்பு கிடையாது. இதற்கப்புறம் நான் படிக்கிறேன், அப்புறம் நீங்க படிக்கிறேன். எடுத்தொழிந்தனை உனக்கு அரும் புதல்வனை கிளர் நீர் உடுத்த பாரகம் உடையவன் ஒரு மகற்கெனவே கொடுத்த பேரரசு அவன் குலக்கோ மைந்தர் தமக்கும் அடுத்த தம்பிக்குமாம் இதற்காகுமோ என்றார். கெடுத்து ஒழிந்தனை உனக்கு அரும் புதல்வனை. அரும் புதல்வன் பெறுதற்கு அறிய உன்னுடைய பையன் இருக்கானே, அவனை நீ வந்து கெடுத்து ஒழிந்தனை, ரேடியா அவனை அழிச்சிட்ட. ஏன்? கிளர் நீர் உடுத்த பார் அகம் உடையவன். கிளர் நீர் அலையடிக்கின்ற கடலை உடுத்த பார் அகம் உடையவன்.
அதை ஆடையாக அணிந்த இந்த உலகத்தை அகமுடையவன், அந்த பூமியையே தனக்கு உடைய சக்கரவர்த்தி யார்? தசரதன். அவன் ஒரு மகற்கு எனவே கொடுத்த பேர் அரசு. அப்பேற்பட்ட சக்கரவர்த்தி தன்னுடைய ஒரு மகனுக்கு அப்படின்னு கொடுத்த ஒரு பெரிய அரசு ராஜ்யத்தை அவன் குல கோமைந்தர் தனக்கும் அடுத்த தம்பிக்குமாம் பிறர்க்காகுமோ? அடுத்த நாலு பிள்ளை. சக்கரவர்த்தி இந்த ஆளுக்கு 4 பிள்ளை. இந்த 4 பிள்ளைல ஒரு பிள்ளைக்கு நம்ம கொடுத்தான். அது யாருக்கு போகும்? ராமனுக்கும் ராமனுடைய வம்சத்துக்கும் போகும். அடுத்தது மிஞ்சி போனால் லக்ஷ்மணனுக்கு போகும். உன் பிள்ளை இருக்கு. அவ்வளவுதான். வந்து ஏதோ சமகால அரசியல் சூழலெல்லாம் ஞாபகப்படுற அதான் சொல்றேன், எதுவுமே சமகாலத்தை தாண்டல. அவன் குல கோமைந்தர் தமக்கும் அடுத்த தம்பிக்கும் ஆம் பிறர்க்காகவும். இல்ல இந்த ராமாயண மகாபாரதம் வந்து ரொம்ப ரெக்கரிங் தீம். இப்ப இதுல ஃப்ரண்ட் லைன் இந்த மாசம் 100 years ஆஃப் இந்தியன் சினிமான்னு நல்ல அருமையான ஒரு கலெக்டர் எடிஷன் போட்டிருக்காங்க, செலிப்ரேட்டிங் 100 years அப்படின்னு. அதுல ஒரு பெரிய ஆர்டிகிள் வந்து முதல்ல பேர்ட் சைக்கிள். அதுல அவன் சொல்லியிருக்கான், அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் இந்தியாவில் எடுக்கப்பட்ட எல்லா படங்கள்லையும் ராமாயணம் மகாபாரதத்தோட தீம் தான் இருக்கு. அநேகமா இதுக்கு விதிவிலக்கு நீங்க ஒரு படத்தை கூட சொல்ல முடியாது அப்படின்ட்டு. தீய மந்தரை இவ்வரை செப்பலும் தேவி தூய சிந்தையும் தெரிந்தது. சூழ்ச்சியின் இமையோர் தூய சிந்தையும் தெரிந்தது. தூய சிந்தையும் தூய சிந்தையும் தெரிந்தது. அது கூட தீய மந்தரை இவ்வரை செப்பலும் தேவி தூய சிந்தையும் தெரிந்தது. சூழ்ச்சியின் இமையோர் மாயையும் அவர் பெற்றுள்ள வரம் உண்மையாலும் ஆய அந்தனர் இயற்றிய அருந்தருந்தார். தீய மந்தர் இதுவரைக்கும் கைகேயியை வந்து பிரமாதமான ஒரு உன்னதமான அடைமொழிகளோடு தான் கம்பன் சொல்லிட்டே வருவான். இந்த பாட்டு வரைக்கும் அப்படித்தான் சொல்றான். இன்ஃபேக்ட் இதுக்கு அடுத்த பாட்டு வரைக்கும் அப்படித்தான் சொல்லுவான். அதுக்கு அடுத்த பாட்டுல இருந்து அவனுடைய ட்ரீட்மெண்ட்டே வேற மாதிரி இருக்கு. தீய மந்தரை, அந்த தீயவளாகிய மந்தரை இவ்வுரை செப்பது இதெல்லாம் சொல்லணும். தேவி 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 கைகேயி தூய சிந்தையும் திரிந்தது. அவளுடைய தூய்மையான மனம், பால் திரிஞ்சு போற மாதிரி அவளுடைய தூய்மையான மனமும் திரிந்தது. அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறா, சூழ்ச்சியின், அதை முன்னாடி போட்டுருக்கோம். தூய சிந்தையும் சூழ்ச்சியும் திரிந்தது, மந்தரை செய்த சூழ்ச்சியினால் திரிந்தது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, வேணும்னு அவளுடைய மனம் கெட்டு போகணும்னு கெட்டு போல, அப்படிப்பட்டவ கிடையாது. அதுக்கு இன்னொரு இயற்கையை தாண்டின காரணம் என்ன சொல்றாரு, இமையோர் மாயையும் தேவர்கள் செய்த இமையோர் மாயையும் தேவர்களுடைய மாயத்தினால் அவர் பெற்றுள்ள வரம் உண்மையாலும், அவர்களுக்கு கிடைத்துள்ள வரம் வந்து உண்மையான ராவணவதம் நடக்கணும். ஆய அந்தனர் இயற்றிய அருந்தவத்தாலும் ராவணன் அழிந்து போகணும் அப்படிங்கிற வேட்கையோட அந்தணர்கள் செய்த தவத்தினால இதனாலேயும் தான் அவளுடைய மனது தெரிந்தது. அதுவும் அதுக்கு அடுத்தது இதே மாதிரி கவிக்கூற்று. அரக்கர் பாவமும் அல்லவர் இயற்றிய வரமும் இயற்றிய அறமும் துறக்க நல்லருள் துறந்தனள் தூமொழி மடமாம் இரக்கமின்மை என்றோ இன்று இவ்வுலகங்கள் பறக்கும் தொல்புகழ் அமுதினை பருகுகின்றது. பாரமான பாட்டு. கைகையினுடைய நல்ல அரக்கர் பாவமும் எதனால அவளுடைய மனசு திரிஞ்சு போச்சு. அடுத்த பாட்டுல இன்னும் கொஞ்சம் அதை எலாபரேட் பண்ணுவாங்க. அரக்கர்கள் செய்த பாவம், அல்லவர் இயற்றிய அறமும், அல்லவர்னா அரக்கர்கள் தேவர்கள், அவர்கள் செய்த அறம், செய்த நல்ல செயல், துறக்கன்னா ஏவ, இந்த ரெண்டும் சேர்ந்து அப்படியே ஏவுது. ஏவினதுனால நல்லருள் துறந்தன. இவை இரண்டும் துறக்க நல் அருள் துறந்தன. இது அது இடையினரகம். அவளுடைய நல்லருள் என்கின்ற பன்மையை அவன் விட்டுட்டான். நல்லருள் அவன் கெட்டு போனான்னு சொல்லல, நல்லருள் துறந்தனள். கடைசியில் துறந்தான் சொல்றது விட்டுட்டான். அதாவது she gave up
her great compassion. நல்லருள் For the sake of the bigger good. துறந்தனள் தூமொழி மடமான். இங்கே அவளுக்கு உன்னதமான தூய்மையான மொழிகளை பேசக்கூடிய பரிசுத்தமான மடமான், இன்னசென்ஸ், மான் போன்ற ஒரு கைகை, மடமான், எதுவுமே தெரியாத ஒரு வெள்ளந்தியான மான் போன்ற அந்த கைகை இப்படி தன்னுடைய நல்ல அருளை துறந்தாள். அவளோட இரக்கமின்மை, இரக்கமின்மை என்றோ இப்படி இப்படி அவள் இரக்கம் இல்லாது போனதுனால தானே இன்று இவ்வுலகங்கள், இன்று இந்த உலகங்கள் இராமன் பறக்கும் தொல் புகழ் அமுதினை பருகுகின்றது. அப்படி அவர் தன்னுடைய அருளை விட்டதுனால தானே இந்த உலகங்கள் எல்லாம் ராமகாதை என்ற அமிர்தத்தை பருகுவதற்கு காரணம் யாருன்னா பரவிய தொல் மோமெண்ட் அப்படிங்கிறான். பறக்கும் தொல் புகழ் அமுதினை பருகுகின்றது. அந்த புகழாகிய அமுதத்தை பருகுகின்றது. இல்லை, இதுக்கு ஒரு நல்ல ஒரு பொயட்டிக் அழகர். அதாவது இது வந்து ராமனுடைய பறக்கும் தொல் புகழ், அது வந்து இன்பம் தரக்கூடியது. அமுதினை உலகமெல்லாம் அதை பருகுது. ஆனா அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? ஒரு பெரிய இரக்கமின்மை இருக்கு. இது வந்து வெஸ்டர்ன் லிட்ரேச்சர்ல அந்த கேத்தார்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய கவிஞன் உலகத்தையே மகிழ்விக்கக்கூடிய ஒரு காவியத்தை எழுதுறான், ஒரு கவிதை எழுதுறான். அதுக்கு பின்னாடி அவன் தன்னை வருத்திக்கிறான். அவனுடைய ஒரு மிகப்பெரிய துயரம், அவன் தன்னை சிதைச்சு உருகி 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 தன்னை துயரம் செஞ்சு அதை எடுத்து கொடுக்குறான். உலகம் முழுக்க அதை அந்த மாதிரி எழுதும்போது அத்தனையும் இத்தனை பாவங்களையும் தனக்குள்ள சுமந்து தனக்குள்ள அனுபவிச்சு தான் ஊற போட்டவன் சொல்லல இவ்வளவு வலிமை சேர்க்கும். அவன் வந்து அதை சஃபர் பண்ணி அவன் வந்து வருந்தி 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 அந்த துயரத்தினால அந்த கவிதை வருவாரு இல்லையா? அதான் இரக்கமின்மை என்றும் அது ஒரு கேத்தார்சிஸ்ன்ற ப்ராசஸ். இன்றைய உலகங்கள் இராமன் பறக்கும் தொல் புகழ் அமுதினை பருகுகின்றது. கைகை செஞ்ச புண்ணியத்தினால்தான் நம்ம இன்னைக்கு ராமகாதையை கேட்டுருக்கோம். அவளோட இரக்கமின்மை, அதான் இரக்கமின்மை அந்த புண்ணியம். அவ புண்ணியத்துல நம்ம படிச்சிருக்கோம். அதாத்த பாவத்தை வாங்கிட்டா நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அணைய தன்மைகள் ஆகிய கேகையன் அன்னம் வினை நிரம்பிய கூனியை விரும்பினாள் நோக்கி எனை உவந்தனை இனியை என் மகனுக்கும் அணையாம் துணையும் நீள்மொழி பெரும்படி புகழுதி. எனக்கு நல்லையும் அல்லை, என் மகன் பரதன் தனக்கு நல்லையும் அல்லை. இப்ப எனக்கு இனியை, என் மகன் பரதன் தனக்கும் இனியை. அணைய தன்மைகள் வினை நிரம்பிய கூனி தெளிவாப்பட்டார். அணைய தன்மைகள் ஆகிய அப்படிப்பட்ட மனம் நிலை மாறின தன்மை கொண்ட கேகையன் அன்னம். அப்பயே சொல்றாரு இந்த இடத்துல இந்த அன்னம்ங்கிற சொல்லாட்சி ரொம்ப அபாரமானது. அதாவது அன்னம் வந்து இயல்பிலேயே பாலையும் தண்ணியையும் பிரித்து அறியக்கூடிய திறமை வாய்ந்தது. ஆனா அப்பேற்பட்ட விவேகம் கொண்டவள். ஆனா இந்த இடத்துல அவ இழந்துட்டு அவ தூய மனமும் திரிந்து ஆயிட்டான். ஒரு சான்ஸ் கடைசியில அன்னம் மாதிரி இருந்தாலே சொல்லுவார், பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்லும் நற்களும் கலந்தீமையால் தெரிந்தது. பால் நல்ல பால் தான், வச்ச பாத்திரம் கெட்டது, அதனால பால் தெரிஞ்சு போச்சு. அந்த போன பாட்டுல தூ மொழி மடமான் அப்படின்னு சொன்னார். அதுக்கு முந்தின இதுல தேவி தூய சிந்தையும், அந்த வார்த்தைகள் பாருங்க. இந்த பாட்டுல வந்து கேகையன் அன்னம் அப்படிங்கிறாரு. வினை நிரம்பிய கூனியை, வினை நிரம்பிய வினைன்னா இந்த இடத்துல